ஆரணி அடுத்த புதுப்பாளையம் அருகே பள்ளிக்கூட பேருந்து இருசக்கர வாகனம் மோதி விபத்து, வாலிபர் பலி. உறவினர்கள் ஆரணி இரும்பேடு கூட்டு சாலையில் சாலை மறியல், போக்குவரத்து பாதிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த இரும்பேடு காலனி பகுதியைச் சேர்ந்தவர் சிவன். இவருடைய மகன் யோகேஷ், வயது 22. இவர் சொந்த வேலை காரணமாக இருசக்கர வாகனத்தில் வேலூர் சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். கண்ணமங்கலம் அடுத்த புதுப்பாளையம் அருகே வரும்போது எதிரே வந்த பள்ளிக்கூட பேருந்து இவருடைய இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் யோகேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து கண்ணமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்நிலையில் இறந்த யோகேஷின் உடலை அவருடைய உறவினர்கள் வாங்க மறுத்து ஆரணி இரும்பேடு கூட்ரோடு நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த போலீசார் சாலை மறியல் செய்தவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இந்த விபத்திற்கு காரணம் பள்ளியின் பேருந்து வேகமாக வந்ததுதான் காரணம் என வாதாடினர். இது குறித்து போலீசார் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததின் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. இந்த சாலை மறியலால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.